மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் போதை கணமே. இது உங்கள் நிலா நான் பார்த்திவ். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெயிலர் படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று வந்திருக்கு. ஏதோ சொல்ல வர மாதிரியே வரானப்பா அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ வந்திருக்கு. ஸோ அந்த அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். ரெண்டு நாளுக்கு மேலே ஆயிடுச்சு, நாங்கள் இன்னும் பார்க்கல. ஸோ பார்த்துடலாமா? இவர் இருக்காராடா? நாள் இருக்காப்ல. பாரு பிரேம. ஐயோ, மிரட்டிட்டாங்க. அக்டோபர் 15 என் பர்த்டே அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. நான் நினைச்சேன் விநாயக் எடுத்தோடனே காட்டணும் நீயும், சரி அவரும் இருக்காரு போலன்னு நினைச்சேன். அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அந்த ஃபர்ஸ்ட் விநாயக் தான் செத்துட்டார்ல. செத்துட்டாரா? ஃபர்ஸ்ட் பார்ட்லயே செத்துட்டார்லப்பா. என்ன கொன்னுட்டனால நிம்மதியா இருக்க முடியாது. படம் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்லயே அவர் செத்துட்டாரு. எப்படி விநாயக்? யாராவது அதை இப்படி சொல்வாங்களா? அதான் பிளாக் அண்ட் ஒயிட்ல போடுறாங்க. முன்னாடியே நடந்துருச்சுப்பா இருக்கு. இப்ப அதனாலதான் வந்து நாங்க இப்ப கலர்ல வந்து இதை காட்டுறோம் அப்படின்னு. அது நமக்கு பார்த்தோன்னு தானே தெரியுது. நெல்சனுக்கு வந்து யாரை எப்படி வந்து அப்படியே ஹைப்லயே வச்சிருக்கலான்றது தெரியும். ஃபேஸ காட்டவே இல்லை கடைசி வரைக்கும். ஒருவேளை ஷூட் வராம வேற யாரையாவது வச்சு சமாளிச்சாரா? அப்படி அவர் அது பண்ணணும்னு நினைக்கும் போது அப்படிதான் சார் பண்ண முடியும். படம் ஷூட்டிங்லாம் முடிஞ்சு, எடிட்டிங்லாம் முடிஞ்சு, ரிலீஸ் டேட்டே விட்டுட்டு இருக்காங்க. எடிட்டிங் போயிட்டு இருக்குப்பா. அவர் ஷில்லோட்டில் நின்னாலே அது ரஜினி தான் அப்படின்னு கண்டுபிடிக்கிற அளவுக்கு ஸ்டைல்லயே அது நமக்கு தெரியும். அவர் நிக்கிற ஸ்டைலு ஒன்னொன்னுலயும் அவர் அப்படி பக்காவா காட்டுவார். ஃபேஸ் காட்டிக்கலாம், லைட் அடி கண்ணாத இப்படி காட்டியிருக்கலாம். அது கொஞ்சம் ஏமாற்றமா தான் இருக்கு எனக்கு. இது சும்மா ப்ரமோஷன் வீடியோ தானே. டேட் அனௌன்ஸ்மெண்ட், ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ அதுதான். ஜெயிலர் படம் வந்து ஃபர்ஸ்ட் படத்திலேயே நம்ம பார்த்தோம். நமக்கு வந்து நிறைய கேரக்டர்ஸ் வந்து வருவாங்க. அந்த ஜெயிலரோட அந்த விஷயத்த வச்சு ஏகப்பட்ட பேர் இன்னைக்கு படம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் வருவாரு கேமியோன்னு ஏகப்பட்ட கேமியோகளை வச்சு படம் முடிச்சிட்டாங்க. உண்மையிலேயே ரஜினி சாரை வச்சு ஒரு கேமியோ கொடுத்து ஒரு பயங்கர மாஸ் யாருக்குமே குறையாம பண்ண முடியும்னா அது ஜெயிலர் தான். ஆமா, ஜெயிலர் 1 தான் அது மிரட்டி விட்டாரு. அதுக்கப்புறம் நிறைய பேர் அது மாதிரி பண்ணாலும் இன்னும் அதை பிளேஸ் பண்ண முடியல. ஆமா, முக்கியமா வந்து எனக்கு இன்னொரு ஞாபகம் இருக்கு. அந்த சிவண்ணா வந்து அந்த கதவை திறந்துட்டு அப்படி வருவார்ல, அமோகமா இருக்குமே. அதெல்லாம் வந்து இப்போ வரையும் எனக்கு வந்து அது கண்ணுக்குள்ளே இருக்கு. ஆமா, அந்த அப்படி வந்து நின்றுட்டு இப்படி கத்தி அப்படி கேஷுவல் அப்படி மேல பார்ப்பாரு. அதெல்லாம் ஐயோ வேற மாதிரியான அப்படி இருக்கு. திரும்பி முதர்ந்தப்ப திரும்பியும் வேற ஒண்ணு தருவாரு. ஒரு சூப்பர் ஸ்டாரா இருந்துட்டு ஸ்கிரீன் ஸ்பேஸ்ல நான் மட்டும்தான் இருக்கணும், நான் மட்டும்தான் மாஸ் பண்ணணும்னு இல்லாம எல்லாருக்குமே நான் ஸ்பேஸை கொடுத்தாதான். பொதுவாவே இவங்க பீரியட்ல இருந்த ஆக்டர்ஸ்க்கு அது இருக்கு. கமல் சாரா இருக்கட்டும், இவரா இருக்கட்டும், நம்ம வர்ற தலைமுறைக்கும் நம்ம ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். நம்ம ஒரு படம் பண்றோம்னா அந்த படத்துல நம்ம மட்டுமே இருக்க முடியாது, எல்லாரும் இருக்கணும். அவங்க எல்லாத்துக்கான கேரக்டரா அந்த ஸ்பேஸ் கொடுக்கணுங்கிறது இருக்கு. கதைன்னு இருந்துச்சுன்னா அந்த டிரெக்டர் என்ன நினைக்கிறாரோ அதை பண்ண விடாம அதை மொத்தமா மாத்தி அந்த டிரெக்டரோட லைஃபே ஸ்பாயில் பண்றவங்களும் இருக்காங்க. சும்மா சொல்றோம் இது மாதிரிலாம் நடக்குது அப்படின்னு சொல்றோம். ஆக்சுவலா பார்த்தோம்னா இவங்க எல்லாம் மாஸ் காட்டும் போது அவரோட தனி மாஸ் வந்து நமக்கு அப்படியே தனியா நிக்கும். இன்னொன்னு என்னன்னா, விஜய் கார்த்திக் கண்ணன் அவரோட சினிமாட்டோகிராஃபி ஜெயிலர் 1லயே நமக்கு வந்து வேற லெவல்ல இருந்துச்சு. ஜெயிலர் 2லயும் வந்து விஷுவலா பார்க்கும்போது வேற ஒரு கலர்ஸும் வேற ஒரு ட்ரீட் தான் நம்ம கொடுக்க போறாருன்னு நான் நினைக்கிறேன். எரிக் ஹைசன்பெர்க்னு போட்டிருக்கேன். எனக்கு இதுல யாருன்னு கண்டுபிடிக்க முடியலையா? ஒருவேளை நமக்கு ஒரு குட்டி பாட்டு தான் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். மேபி இதுவே ஃபுல் எக்ஸ்டெண்டட் வெர்ஷனா வரும். யார் அந்த ஹைசன்பெர்க்? நான் நினைக்கிறேன் நெல்சன் தான் அது போல. பேசாம தாட் ப்ராசஸ் புதுசா இல்ல பண்ணலாமா? நெல்சனா இருக்க வாய்ப்பு இல்லை. யாருன்னு கண்டுபிடிக்கவே முடியல ஹைசன்பெர்க். இந்த டிரெக்டர்ஸ்னா அந்த இப்படியே ஒரு மாதிரி மூஞ்சி உருன்னு வச்சுட்டு இருக்கணும். அந்த மத்தியில ஒரு புது ட்ரெண்ட கிரியேட் பண்ணாரு. இப்ப அவர மாதிரி நிறைய பேர் ஃபாலோ பண்ணி வந்தாலும் அந்த நெல்சனோட அந்த ஒரு வைப் வர மாட்டேங்குது. ஒரு புது விதமான ஒரு பரிமாணத்தை கொடுக்கறதுல எனக்கு நெல்சன் ரொம்பவே பிடிக்கும்.
முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன். 9 நிமிஷத்துக்கு தாண்டி போயிடுச்சு. முடிச்சிடலாமா? குசேரான்னு புரியாத மாதிரி இருந்தாலும் நல்லா தான் இருக்கு. குசேரா